Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம இந்த பென்சில் மாதிரியே இருக்கிற பென்சில் பாக்ஸ் தான் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க, ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வாட்டர் பாட்டிலில் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு ஃப்ளார் பொக்கேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பிக்கி பேங்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு லேண்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன பாட்டிலே போதும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம பாட்டம் லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கத்தியை வச்சு லைட்டாக ஒரு ஹோல் மட்டும் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சிசர் வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக இருக்கிற வாட்டர் பாட்டிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான ஷேப்பில் பென்சில் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட் பேப்பர் இல்லை, ஆக்சுவலி நமக்கு ரெட் கலர் பேப்பர் தான் வேணும். இந்த ரெட் கலர் சார்ட் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. உங்கள் வாட்டர் பாட்டிலை நீங்கள் வந்து சுற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக உங்களுடைய வாட்டர் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ரெட் கலர் சார்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாக் கலரில் ஸ்கெட்ச் வச்சு நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 0.5 சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கூட கோடு போட்டுக்கலாம். ஸோ நான் சும்மாவே இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் மேலே மட்டும் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கிறேன். நீங்கள் மடித்து விடணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு 0.5 சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டால் போதும். அந்த அளவு தெரிகிறதுக்காக தான் இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே வந்து கொஞ்சம் வளைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பென்சிலெல்லாம் ஷார்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒன்று விட்டு ஒன்றா மேலே கீழேன்னு கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருமே இதை மாதிரி கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து சென்டர் மிடில் பார்ட் ரெடி ஆகிட்டு இப்போ டாப் லேயருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பொரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நம்ம பர்த்டேக்கெலாம் வந்து இந்த கேப் வைப்பாங்க இல்லையா செலிப்ரேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு உங்கள் வாட்டர் பாட்டிலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து அந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குமே மெஷர்மெண்ட் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற வாட்டர் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிக்க வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோல்டன் கலரில் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து அந்த ஒரு ரியல் பென்சில் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டிப்பில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் மார்க் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு அலைன்மெண்ட்டாக இருக்காது, மேலே கீழேன்னு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லைனா பிளாக் கலர் பெயிண்ட் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இது மட்டும் இல்லை, நம்ம சீக்கிரமாகவே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ், உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் அவங்களே இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். ஸோ லாக்டவுனில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பாட்டம் லேயர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு நான் கம் அப்ளை பண்ணி சுற்றிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாட்டம் வந்து நான் இப்படி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா பின்னாடி வந்து நம்ம வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வட்டம் மாதிரி இல்லை, கொஞ்சம் கேவலமாக வந்துருச்சு. பட் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒட்டி முடிச்சு நான் ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் சைடு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கூம்பு மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ஒட்டிக்க போகிறோம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒட்டிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு அப்படியே ஒட்டினோன்னா நிற்காது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டினோம் தான் நிற்கும். ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இப்போ நான் ஒட்டிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ நம்ம வந்து கீழே ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிடில் லேயர் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக கம் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி சுற்றி ஒட்டிக்கோங்க. கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு இப்படி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு சரி ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கு இல்லையா கீழே, ஸோ அது ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஒரு க்யூட்டான ஒரு பென்சில் பாக்ஸு. ஸோ நம்ம வந்து கீழே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் அழகாக உள்ளே வந்து மாட்டிக்கும், நமக்கு வெளியே வராமல் மாட்டிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பென்சில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வெளியெலாம் விழுந்துடாது. ஸோ நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நட்ராஜ் பென்சில் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பென்சில் என்ன மாதிரி இருக்குமோ நீங்கள் அப்படி கூட பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளுடைய பென்சில் மாதிரியே இருக்கிற பென்சில் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.